வந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது சென்னைக்கு கூட்டிட்டு வந்த மேடம். அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு நாள் வந்து உன்னோட இருந்திருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அப்போ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் 60,000 கொடுத்தாங்க, 80,000 இல்ல. யாரு இவரு கொடுத்தாரு. எதுக்கு? உடலுறவு ஏற்படுத்துறதுக்கு. அதுக்கப்புறம் கதவு தச்சுக்கு வந்து பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். இல்ல மேடம், அதெல்லாம் இல்லை. இது கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. அப்போ அவங்கள ஊர்ல விட்டு நான் சென்னைக்கு வந்த வேலைக்கு. இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க. நான் கண்ணால பாக்கல. இங்க ரெண்டு பேரும் கொட்டாயில இருந்திருக்காங்க, பாத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. பிரச்சனை என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? யாரா அவன்? டேய் இப்ப நீ வெளிய வரல, பெட்ரோல் ஊத்தி குளிச்சு போறடா டேய். நீயா? இவ யார் இந்த பொம்பள? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? பிரச்சனை பண்ணி என்னை கூப்பிட்டாங்க. நான் போனேன். நான் போன உடனே அப்ப இந்த பொண்ணு சரியில்லை, இந்த மாதிரி பழக்க வழக்கம் வச்சிருக்கு, இது தாலியா இருக்குன்னு தச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. கர்ம கர்ம ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. அப்பெல்லாம் எந்த பழக்கமும் இல்ல. அவன் கூட உள்ள எதுக்கு இருந்தான்? உள்ள என்ன பண்ணான்? அது பதில் அப்ப வந்து நுங்கு வெட்டுற காலம் மேடம். அவன் வந்து என்னாண்ட வந்து கத்தி கேட்டான். வந்திருந்தால அவ பேர் என்ன? வாங்க. அதுக்கப்புறம் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி இங்கதான் பிரச்சனை இருக்கு, வா சென்னைக்கு கூட்டின்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டின்னு வந்தேன் மேடம். அவன் ஊர்ல இருந்து சென்னைக்கு ஒரு நாள் வந்து உன்னோட இருந்திருக்காங்க. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? அதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஊருக்கு கிராமத்துக்கு போனோம். கிராமத்துல போய் இருக்கும்போது இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாம இருந்தது. அப்போ ஒருத்தனை கூட்டின்னு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். சும்மா ரோஸ் வுட்ல வார்னிஷ் பினிஷ் பண்ண மாதிரி பளபளன்னு ஆக்கியிருக்கானே, எந்த ஆசாரி உன்னை இப்படி இழைச்சு உருவாக்குனது? அவன் வந்து பகல்ல வேலை செய்வான் கடையில. நைட்ல 6 மணி 7 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கதவு தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். இப்ப நான் எங்க போய் ஒளியறது? கொஞ்சம் திரும்ப. இவங்க வெளியூர் போயிட்டாங்க, நான் ஒண்டி இருக்கிறேன். ஒரு ஆம்பளை வந்து வேலை பார்த்தாங்க. இவ்வளவு 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போனா உங்க வீட்டுல வந்து போறவங்க என்ன சொல்லுவாங்க மேடம்? அதுக்கப்புறம் இதுக்கு பணத்தை எடுத்து இங்க கொடுக்குறேன். 60,000 கொடுத்தாங்க, 80,000 இல்ல. யாரு? இவரு கொடுத்தாரு. எதுக்கு? எனக்கு அவருக்கு உடலுறவு ஏற்படுத்துறதுக்கு. கரெக்ட்டா கட்டுட்டா. கேட்டனே வாங்க. இவங்க இப்படி இருந்திருக்காங்க. இவன் வந்து சேர்ந்த உடனே இங்க கதவு தச்சுக்கு வந்து பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். இன்னும் பக்கத்துல வாங்க. போயிடுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். மேல போய் மண்டி போடு. போட மாட்டியா? போ மேல. இல்ல மேடம், அதெல்லாம் இல்லை. இது உண்மை. இத கேளுங்க மேடம், நான் சாட்சி நிரூபிக்கிறேன். என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா, யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையடா. இதெல்லாம் எப்படா முடியும்? கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க. ரெண்டு பேரும் படுத்துக்கின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மேடம். ஒரே கள்ள உறவா இருக்கேடா. நல்ல உறவுல ஏதுடா கிக்கு? அப்ப இவகிட்ட கேட்டேன், அவங்ககிட்ட படுத்தியா? படுத்தேன். அந்த கதவு போடுறான்னு அவங்ககிட்டயும் எனக்கு படுத்தியா? அந்த கணக்கெல்லாம் அந்த அக்கவுண்ட் எல்லாம் கேட்க வேண்டாங்க மேடம். இவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் எனக்கு இல்ல மேடம், அது நியாயப்படுத்தல் எல்லாம் வேண்டாம். வரலாறு வேணும் மேடம். அதாவது வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமாமண்ணா, ஆமா. அது இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னது வரலாறு? பெரிய போய் நான் மறுபடியும் இவன் போன் பண்ணி இவங்க திரும்பி வந்தான். உங்களுக்கு உங்க பொண்டாட்டியே பாதுகாத்துக்க தெரியல, எப்படி நீங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? பேசாம உங்க மனைவிக்கே பூட்டு போட முடியாத நீங்க இந்த நாட்டுல நடக்கிற தவறுக்கு எப்படி வேலி போட போறீங்க? இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. 3 பேரும் சேர்ந்து அவ்வளவு அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. கண்டு விட்டாளையா, சூட்சமத்தை கண்டு விட்டாளே. இந்த அம்மா அவங்க விதத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். நீங்களா? நீங்க தான் இதுல ரொம்ப கேவலமா நடந்த ஆளு. அப்படியாம்மா? ரொம்ப நன்றிம்மா.
அது இவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சிடணும். இவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. என்ன திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம்? மேடம் இதை நான் நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். தவமணிக்கு கந்தன் வேணும்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அது அவங்களோட விருப்பம். மிஸ்டர் செல்வ பெருமாள், என்ன தனியா விட்டுருங்க. என் பிள்ளைக்கு எதனா வழி சொல்லுங்க. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. கந்தனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஏதாவது பேச்சு நடக்குதா? இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல அவர் உங்ககிட்ட தப்பா நடந்து பாருன்னு உனக்கு பயமா இருக்கா? ஆமா. என்ன பண்ண சார்? அந்த தப்பான பார்வை பாக்குறவங்க சொல்லிருக்கல முன்னாடி. தெரியுமா உங்களுக்கு இந்த விஷயம்? என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அவ என்ன பயப்படுறான்னா கந்தன் அவகிட்ட தப்பா நடந்து பாருன்னு அவன் பயந்துக்கிறான். ஏன்னா அவன் பார்வை சரியில்லை. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். குடும்பத்துக்குள்ள போயிட்டு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வாழ்ந்திருக்கீங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. சரி, இப்போ உங்க முடிவு என்ன? இப்ப சொன்னேன் எனக்கு சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில வேண்டாம், ஒதுங்கிடு. உன்னோட வேலையை பார்த்துன்னு உன்னோட லைஃபை பார்த்துக்கோ. என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர். நீங்க மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? என்னது? தாய் பொண்ணு என்ன சொல்றோம் அதுக்கு நான் கட்டுப்பாடுறேன் மேடம். பொண்ணை விட்டுடுங்க, நீங்க தாயை மட்டும் பேசுங்க. பொண்ணு வேலையெல்லாம் வேண்டாம். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பிளான் வச்சிருந்தீங்க 2 பேரும் மனசுல? எந்த பிளானும் இல்ல மேடம். நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். நீயும் நானுமா? இவங்க 80,000 ரூபாய் எடுத்துட்டு கடையில போய் நகை வாங்குவாங்களாம். சொந்த வீடு ஒண்ணு இருக்கு, இன்னொரு வீடு அவங்க பேர்ல வாங்கி வச்சிருக்காங்களாம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்புறம் எனக்கு வழி இல்ல, நான் வேற வழி இல்லாம பண்ணிட்டேன். அத்தனையும் நடிப்பா? சொல்லுலதா நடிப்பா? உங்க மனைவியும் உங்க பொண்ணும் உங்க கூட வாழ விரும்பல. அவங்க வேற இந்த மாதிரி தொடர்பு வச்சுக்கின்னு இருக்க கூடாது. அத நீங்க கண்டுக்காதீங்க. அவங்க உங்க கூட வாழறதுக்கு விருப்பப்படல. பொம்பளை புள்ள வச்சிருக்கீங்க, வீட்டுக்குள்ள 6 வருஷமா ஒருத்தன் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். என்ன பாதுகாப்பு இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு? இப்ப வந்து பேசுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. கந்தனோட பேச்சுவார்த்தை இருக்க கூடாதுன்னு புரியுதா? உங்களுக்கும் கந்தனுக்கும் இருக்கிற கனெக்ஷன் இப்ப கட்டு. தயவு செஞ்சு அம்மாவா இந்த கடமையாவது செய்யுங்க. புரியுதா? கிளம்புங்க. நன்றி, வணக்கம்.